மேடையில ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. விகடன் விருதுகள்ல எத்தனையோ விருதுகள் இருந்தாலும் இந்த ஒரு விருது மிக முக்கியமான ஒரு விருது எங்களுக்கு. அந்த விருதை தொகுத்து வழங்குவதற்கு இயக்குனர் திரு ராஜ் முருகன் அவர்களை மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன். வணக்கம். அடுத்து பெருந்தமிழர் விருதுக்கான அறிவிப்பு. எல்லோருடைய உறக்கத்துக்காகவும் யார் ஒருவர் விழித்திருக்கிறாரோ, எல்லோருடைய பசிக்காகவும் எல்லோருடைய உணவுக்காகவும் யார் ஒருவர் பசித்திருக்கிறாரோ, எல்லோருடைய அமைதிக்காகவும் யார் ஒருவர் போராடுகிறாரோ, எல்லோருடைய புன்னகைக்காகவும் யார் ஒருவர் கண்ணீரை வைத்திருக்கிறாரோ, எல்லோருக்காகவும் யார் ஒருவர் எல்லோருமாக இருக்கிறாரோ அவரே பெருந்தமிழர். இந்த விருது அவர்களுக்கான பெருமை அல்ல. இந்த விருதால் விகடனும் நாமும் பெருமைப்படுகிறோம். நூற்றாண்டு காணும் இந்தியாவின் மிகச்சிறந்த பத்திரிகையான விகடன் நூற்றாண்டு கண்ட இந்தியாவின் ஆகச்சிறந்த மக்கள் தலைவருக்கு அளிக்கப் போகும் விருது இது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் நாம் இருப்பது நமக்கான வாழ்நாள் ஞாபகம், பெருமை. இதில் எனக்கு ஒரு கூடுதல் பெருமை இருக்குது. என்னென்னா, இந்த விருதை தரப்போகும் பெறப்போகும் இந்த 2 நூற்றாண்டு நாயகர்களோடையும் நான் நெருக்கமாக பயணப்படக்கூடிய வாய்ப்பை இயற்கை எனக்கு அளிச்சிருக்கு. அது எனக்கான பெருமை. நான் விகடனில் வேலை பார்த்தேன். எனக்கு எழுத்தை கற்றுத்தந்தது விகடன் தான். அதே மாதிரி அந்த மக்கள் தலைவர் தான் மக்களுக்கான அரசியலை, தத்துவத்தை, போராட்டத்தை என் போன்ற ஏராளமான தோழர்களுக்கு கற்றுத்தந்த பேராசான். ஸோ 2 வாத்தியார்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அவங்களோட கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த ஒரு தகுதியில் தான் நான் இங்கே நிற்கிறேன். தோழர் நல்லக்கண்ணு. தோழர் நல்லக்கண்ணு மக்கள் போராட்டத்தில் 7 வருடங்கள் சிறையில் இருந்தபோது அவரது பெயர் கைதி எண் 9658. ஜனநாயக ஆர்ப்பாட்ட களங்களில் அவரது பெயர் நோ காம்ப்ரமைசிங் சோல்ஜர். என் போன்ற ஏராளமான மாணவர்களுக்கு அவர் நல்லக்கண்ணு ஐயா. இடதுசாரி இயக்க தோழர்களுக்கும் மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கும் அன்பாய் அவர் RNK. இன்னும் அவருக்கு பல பெயர்கள் உண்டு. இத்தனை பேரில் உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான பேர் என்னையா அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன். அவர் சொன்னார், தோழர்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்னு. அவர் எப்போதும் தோழர் நல்லக்கண்ணு தான். நண்பர்களே, இன்றைக்கி இந்தியாவில், உலகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸில் சிக்கி தவிக்கிறோம் நாம். உங்கள்கிட்ட ஒரு ஐடி விங்கும் கொஞ்சம் ஃபேக் ஐடியும் இருந்தால் ஒரே நாளில் யாரை வேணாலும் ஹீரோ ஆக்கலாம், கோமாளி ஆக்கலாம், வில்லன் ஆக்கலாம். அப்படியான ஒரு அபத்தமான சூழலில் தான் தோழர் நல்லக்கண்ணுங்கிற ஒரு பேர் உண்மை பெரிய ஐக்கானாக நம்ம முன்னாடி எழுந்து நிற்கிது. அவருடைய வாழ்க்கை தான் அவரது அரசியல். நேற்று வந்த ஒரு கவுன்சிலர் கூட மாளிகைகள் எழுப்பிக் கொள்கிற இந்த தேசத்தில் வெள்ளம் 2000 புத்தகங்களை அடித்து சென்ற ஒரு சிறிய வீட்டில் இன்றும் வசிக்கக்கூடிய மக்கள் தலைவர். இப்போவும் அவர் அரசு கொடுத்த வீட்டில் தான் இருக்கார். முழுக்க தன்னுடைய லட்சியங்களை மட்டுமே முன்வைத்து
100 ஆண்டு கால வரலாறை வாழ்ந்தவர் அவர். அதே மாதிரி நாங்குநேரி தாலுகாவில் விவசாய சங்கம் கட்டுவதற்காக நடக்க ஆரம்பித்த அவருடைய கால்கள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, அவர்கிட்ட ஒவ்வொரு தடவை பேசும்போதும் தமிழகத்தின் ஒவ்வொரு குக்கிராமத்தின் மேப்பும் வரைபடமும் அவருடைய மூளையில் அச்சாகி இருக்கும். நம்ம எந்த கிராமத்தை பற்றி, எந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பேசினாலும் அங்கே உள்ள மனிதர்களை பற்றி, அதன் தெருக்களை பற்றி அப்படியே சொல்லுவார். அப்படி தமிழகம் முழுவதும் பயணப்பட்ட ஒரு கள போராளி. இன்று இருக்கக்கூடிய பல காணொளி போராளிகள் பாடம் கற்க வேண்டிய மகத்தான கள போராளி அவர். மக்களுக்கு பிடித்ததை செய்பவன் அல்ல, மக்களுக்கு தேவையானதை செய்பவனே மிகப்பெரிய தலைவன் அப்படிங்கிற ஃபிடல் காஸ்ட்ரோடைய வார்த்தைகளுக்கு வடிவமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அம்பேத்கரை, காமராஜரை தேர்தல் களத்தில் தோற்கடித்த அதே மக்கள்தான் தோழர் நல்லக்கண்ணுவையும் தோற்கடித்தார்கள். தேர்தலில் ஜெயித்த பல பேர் வரலாற்றிடம் தோற்றுவிட்டார்கள். தோற்று போனவர்கள் தான் வரலாற்றையே உருவாக்கினார்கள் அப்படின்னு டெல்டும்டே சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கியவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தோழர் நல்லக்கண்ணு ஐயாவின் வாழ்க்கை ஒரு பாடம். அவர்கிட்ட ஒரு தடவை நான் கேட்டேன், ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணும் ஐயா அப்படின்னு. அவர் சொன்னார், தனி மனித வாழ்வின் சுக துக்கங்களோ பொது வாழ்வின் வெற்றி தோல்விகளோ தொட முடியாத இடத்துல எப்போதும் மக்களுக்காக மட்டுமே நிற்பவன் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்று வரை ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக, மகத்தான மக்கள் ஜனநாயக தலைவராக, ஒரு மாபெரும் அறப்போராளியாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு ஐயா என் தாத்தாவின் பாட்டியின் சுதந்திரத்திற்காக போராடினார். என் தாய் தந்தையின் கல்விக்காக போராடினார். எனது வேலைக்காக போராடினார். இப்போது எனது பிள்ளைகளின் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்படியான ஓயாத ஒரு போராட்டத்தின் தலைவனுக்கு இந்த நேரத்தில் பெருந்தமிழர் விருது அளிப்பதில் விகடன் பெருமை கொள்கிறது. இப்போது அந்த மகத்தான மக்கள் தோழனை பற்றிய ஒரு ஏவி பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதன் மகத்தான தலைவராக உருவெடுத்த நல்லக்கண்ணுவுக்கும் இப்போது 100 வயது. ஸ்ரீவைகுண்டத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதே விடுதலை போராட்ட வேட்கை அவர் மனதில் கனலாய் எரிந்தது. அங்கே நடந்த எல்லா போராட்டங்களிலும் தேசிய உணர்வோடு களத்தில் நின்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். அப்பொழுதே தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் நல்லக்கண்ணுவின் குரல் ஓங்கி ஒலித்தது. மகாத்மா காந்தி மற்றும் நேரு மீது பற்று கொண்டிருந்த நல்லக்கண்ணுவுக்கு பொது உடைமை நூல்களை அறிமுகம் செய்து வைத்தார் ஆசிரியர் பலவேசம். 1943ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் நல்லக்கண்ணு. போராட்டங்களில் அதிதீவிரம் காட்டியதால் படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டியிருந்தது. நெல்லை சீமையில் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக தொடர் போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். அதற்காக காவல்துறையின் அச்சுறுத்தல்கள், மிராசுகளின் மிரட்டல்கள் என்பதெல்லாம் அவர் வாழ்க்கையின் இயல்பானது. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை முன்னெடுத்ததற்காக கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. நல்லக்கண்ணு தலைமறைவு வாழ்க்கையை நடத்தியபடி ஓயாமல் போராடி வந்தார். அவரை குறிவைத்து தேடிய காவல்துறை நல்லக்கண்ணு பதுங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்து அவரை கைது செய்தது. பிற தோழர்களை அடையாளம் காட்ட சொல்லி இரு கைகளையும் பின்புறமாக சேர்த்து கட்டி தெருவில் இழுத்து சென்று கடுமையாக தாக்கியது காவல்துறை. தலைமுடியை பீய்த்து பூட்ஸ் கால்களால் மிதித்து சித்திரவதை செய்தும் நல்லக்கண்ணு தன் தோழர்கள் பற்றி எதையும் சொல்லவில்லை. பொறுமை இழந்த போலீஸ் அதிகாரி சிகரெட் நெருப்பால் நல்லக்கண்ணுவின் மீசையை பொசுக்கிய கொடுமை கூட நடந்தது. அப்படியும் மௌனம் கலைக்கவில்லை நம் தோழர்.
7 ஆண்டு சிறை வாசத்திற்கு பிறகு சதி வழக்கில் இருந்து மீண்டு வந்தார் நல்லக்கண்ணு. ரஞ்சிதம் அம்மாள் மனதோடு இணைந்த வாழ்க்கை துணைவியானார். திருமணத்திற்கு பிறகு அவரின் போராட்ட வாழ்க்கை தொடர்ந்தது. எளிமையும் தூய்மையுமே தன் அடையாளமாக கொண்ட இந்த அரிய அரசியல்வாதி 1992 முதல் 2005 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக சேவையாற்றினார். மண்ணின் மீதும் மனிதர்கள் மீதும் பெரு நேசம் கொண்ட இந்த மாமனிதர் கடனா நதியில் அணை கட்டுவதற்காக தன் உயிரை முன்வைத்து நடத்திய போராட்டம் பல்லாயிரம் விவசாயிகளின் வாழ்க்கையை பசுமையாக்கியது. தாமிரபரணி ஆற்றில் நடந்த மணல் கொள்ளைக்கு எதிராக அவரே ஆஜராகி வைத்த வாதங்கள் நீதிமன்றத்தை அதிர வைத்தன. அவர் எடுத்து வைத்த நியாயத்தை உணர்ந்து உடனே மணல் அள்ள தடை விதித்தது நீதிமன்றம். அதிகார வேட்கையோ பண தேவையோ புகழ் போதையோ இல்லாத இந்த மகத்தான மனிதருக்காக 1 கோடி ரூபாயை அன்போடு அளித்தார்கள் தோழர்கள். அடுத்த நொடியே கட்சிக்காக அதை திருப்பி அளித்து திகைப்பூட்டிய பண்பாளர் இவர். தகைசால் தமிழர் விருதோடு தமிழக அரசு தந்த 10 லட்சத்துடன் தன் பையில் இருந்த 5000ஐயும் சேர்த்து முதல்வர் நிவாரண நிதிக்கே திருப்பி அளித்தார். இத்தனை ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் சொந்த வீடு கூட இல்லாத நேர்மையாளர், அரசியலை வெறுப்புடன் அணுகும் இன்றைய தலைமுறைக்கான நம்பிக்கை சுடர். கொள்கை வேறுபாடுகளை கடந்து மக்களாலும் மாற்று கட்சியினராலும் மதிக்கப்படுகிற மாபெரும் தலைவர். சாதாரண வெள்ளை சட்டை, வேட்டி துண்டு, ரப்பர் செருப்பு, வியர்த்து களைத்த உருவம்தான் பெருந்தமிழரின் வெளியடையாளம். ஆனால் இவரின் வாழ்க்கையோ நம் எல்லோருக்குமான நம்பிக்கை வெளிச்சம். கண்ணியமான சமூக செயல்பாடுகளாலும் ஓய்வறியாத மக்கள் தொண்டாலும் தமிழக மக்களின் மதிப்பையும் மரியாதையையும் சொத்தாக சேர்த்திருக்கும் இந்த தோழர் நமக்கான பெருமித தமிழர். இப்போது வெறுப்புக்கு எதிரான அன்பை ஆயுதமாக கொண்டு மாபெரும் தலைவராக களமாடி கொண்டிருக்கும் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு இந்த பெருந்தமிழர் விருதை வழங்குவதற்காக திரு திருநாவுக்கரசர் தோழர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அவர்களையும், திரு முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் அவர்களையும், எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களையும், பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களையும், மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மாரிமுத்து அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் அழைக்கிறேன். இவர்களோடு ஆனந்தவுடன் நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களையும் அழைக்கிறேன். இப்போது இவர்கள் மேடையில் இருக்கும்போது ஐயாவை பற்றி மக்களின் ஒரு உரையாடல் இப்போது ஒரு ஏவியாக இங்கு இடம்பெறும். பொதுமக்களின் பார்வையில் தோழர் நல்லக்கண்ணு. 3 அண்ணன், 3 அக்கா, 3 தங்கச்சி, மொத்தம் நாங்கள் 10 பேர். அதில் 3வது உள்ளதான் நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணுங்கன்னு என் பேர் வந்து சொன்னால், எங்கள் அம்மாவுடைய அண்ணன் பேர் நல்லக்கண்ணு, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் நல்லக்கண்ணு. அதனால் எங்கள் நல்லக்கண்ணுன்னு பேர் விட்டது காரணம் என்னன்னா, எங்கள் ஃபேமிலியில் முக்கியமான ஆட்கள் அவங்க. அவருடைய சொந்த மகளுக்கு மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன் கொண்டு போகிறது நான் தான். அந்த அப்ளிகேஷனை கூட அவங்க கட்சி அரசில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நேரே பெட்டியில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது அவருடைய ஒரு சிறந்த வாழ்க்கையினுடைய ஒரு முன் உதாரணம். எங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் மக்கள்கிட்ட ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கூட மற்ற மனிதர்கள்ட்ட தான் ரொம்ப பிரியமாக பழகுவாங்க, பேசுவாங்க. இந்த களக்காடு கட்டளை பகுதி திருநெல்வேலி சுற்றி நிறைய பகுதிகளில் இவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. ஒரு 4 குச்சி நட்டு வச்சு அதில் வந்து துணியும் போட்டு வச்சு மேலே வந்து டெம்பரவரியாக ஒரு கீத்து
தென்னை ஓலை போட்டு அப்படி தான் குடியிருக்க முடியும். அது வரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரி கட்டணும். கல்யாணம் நடந்தால் இவ்வளோ வரி கட்டணும், கல்யாணத்தில் மேலே வச்சா இவ்வளோ வரி கட்டணும், கல்யாணத்தில் நீ இந்த சாப்பாடு போட்டால் இவ்வளோ வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய அடிமை முறை ஒன்று அங்கே இருந்துகிட்டே இருந்திருக்குது. இப்போ இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக இவர் வந்து போராட்டங்கள் நடத்தியிருந்தார். அந்த போராட்டங்கள் மூலமாக அவர் வாங்கி கொடுத்த நிலம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கருக்கு மேலே வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் போய் பார்த்து பேசினப்போ, இங்கே நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம்னா நிம்மதியாக நாங்கள் சாப்பிட்றோம்னா அது காரணம் அவர் தான். கடவுள் மாதிரியாகவும் இன்றைக்கி வந்து நல்லக்கண்ணு தோழரை தான் நினச்சிட்டு இருக்காங்க. சித்தப்பா வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, சித்தப்பா ஒரு கடவுள் மாதிரி. ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னர் பட்டுவாரி போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி சல்யூட் அடிச்சிருக்காரு. சித்தப்பாவும் சல்யூட் அடிச்சுட்டு என்ன வணக்கம்னு சொல்லிட்டு என்ன தெரியலையா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியலையே அப்படின்னா அவனை சொல்லியிருக்காங்க, நாங்கள் நாங்குநேரியில் வந்து உங்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக ஒரு நைட் அண்ட் டே போட்டு அடித்தோம் சார். நான் தான் மெயினாக பண்ணேன். காலையெல்லாம் உங்களை எவ்வளோ தடவை மிதின்னு மிதிச்சிருக்கோம் சார். நான் அந்த பாவத்துக்கு தான் நான் இப்படி உட்காந்துட்ருக்கேன். டயபெட்டிஸ் வேறு, இங்கே யூரின் போகிறது கூட இடம் கிடையாது, பேண்ட்லேயே கூட யூரின் போயிடுவேன் சார். பரவாயில்ல சார், ஏதாவது யாராவது தெரிஞ்சால் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லார். ஓடி போய் கவர்னர்கிட்ட போய் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற டிஎஸ்பிக்கு உடனே போஸ்டிங் வேணும், அவங்க சொந்த ஒரு நார்வேலாம், அங்கே மாற்றிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி 5 மினிட்ஸில் ஆர்டரை வாங்கி கொண்டாந்து வெளியில் இருக்கிற டிஎஸ்பிகிட்ட கொடுத்துட்டாங்க. நெல்லை சதி வழக்கில் இருந்து விடுதலையாகி முதலாக இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா உளுந்தஞ்சோறு கருவாட்டு கறி வைன்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பெரியம்மா வந்து பெரியப்பா ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. அதை மாதிரி யாரும் ஹஸ்பண்டை கவனிப்பாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு கவனிப்பாங்க. கடைசியாக இறந்த எங்கள் அக்கா 2016 டிசம்பர் 1 அப்போ ரொம்ப அழுதாங்க. என்னையும் உங்கள் அக்கா இப்படி போயிட்டாலே சரோஜான்னு ஒரு 5 வருஷத்துக்கு இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேனே. அன்னைக்கு தான் எங்கள் அத்தானுடைய அழுகையவே நான் பார்த்தேன். ஒரு செக்கப் காண்டி போயிருக்கும்போது அங்கே ஒரு 2 மாதம் இருக்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டுக்கு போய் இறங்கி ஆட்டோவில் இறங்கணும்னா அவங்களே இறங்கி ஒய்ஃபு வரதுக்குள்ளே அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படி உடம்பு தூக்கிட்டு வருவாங்க. இப்போது பக்கத்தில் டீ கடையில் அதுக்கப்புறம் போகும்போது கேட்பாங்க, யார் சார் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து குடும்பத்துலேயும் பாசமாக இருப்பாங்க. திருவாவடுதுறை மடத்தில் அறுவடை நேரத்தில் அவங்க கொடுக்குற நெல்லை தான் தானியத்தை தான் வாங்கிடணும். அதாவது நெல் தவிர எதையுமே பயிர் பண்ண முடியாதுங்க, அது அவங்களுடைய சட்டம். இதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த மக்கள் இருந்தாங்க. ஆனால் கைட் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. குண்டு மரக்கால் வச்சுருப்பாங்க. அந்த குண்டு மரக்கால் அதை உடைக்கணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்குது. தோழர் நல்லக்கண்ணு தலைமையில் அது நடத்துகிறாங்க, வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்திலும் எல்லாமே கலந்துக்குவார். தாமிரபரணி காவலர் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் நல்லக்கண்ணையா தான். டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 5 நியூஸ் பேப்பர் வரும், தவறாமல் அதை வந்து பிடிச்சிருவாங்க. அவங்க மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சாதாரண மக்கள்லேருந்து பெரிய தலைவர்கள் வரைக்கும் ஐயா வந்து அவங்களுக்குன்ற ஒரு நேரம் கிடையாது. எந்த நேரம் வந்தாலும் ஐயா வந்து யாரையுமே எப்பவுமே வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவிர்க்கவே மாட்டாங்க. 100 வயசு ஆகுது, இன்றைக்கும் அவர் ஐயா வந்து யாருடைய உதவி இல்லாமல் அவங்களுடைய தேவைகளை ஐயாவே நிறைவேற்றிக்கிட்டாங்க. தமிழக மக்களின் சார்பாகவும் விகடனின் சார்பாகவும் பெருந்தமிழர் விருதுக்கான டிராஃபியை மேடையில் இருப்பவர்கள் ஐயாவுக்கு அளிப்பார்கள்.
நன்றி. இப்போது விகடனின் நிர்வாக இயக்குனர் திரு ப. சீனிவாசன் அவர்கள் ஐயாவுக்கு காசோலையும் மாலையும் அணிவிப்பார். இப்போது மேடையில் இருப்பவர்கள் நூற்றாண்டு நாயகருக்கு ஒரு புகைப்பட பரிசை அளிக்கிறார்கள். மேடையில் இருப்பவர்கள் ஐயாவை பற்றி ஓரிரு வார்த்தைகள். முதல்ல திருநாவுக்கரசு ஐயா. எவ்வளோ நேரம் பேசுகிறது? நான் அவரை பற்றி மணிக்கணக்கில் பேசிட்டே இருக்கலாம். முதல்ல ஆர்வம் என்னவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய காலில் கவிஞர் கண்ணதாசன் தொட்டு விழுந்து கும்பிட்டாராம். இப்போ நீங்கள் எப்படி காமராஜர் காலில் ஏன் விழுந்தீங்கன்னு சில பேர் அவரை விமர்சனம் பண்ணும்போது அவர் சொன்னாராம், அந்த கால்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக சிறைக்குள்ளே உளவிய கால்கள். அந்த பாக்கியம் என் காலுக்கு கிடைச்சதில்லை. அந்த காலை தொட்டு என் கைக்கு கொஞ்சம் கிடைக்கட்டுங்கிறதுக்காக அவர் காலை தொட்டு கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் கண்ணதாசன். அது மாதிரி அண்ணன் பெரியவர் நல்லக்கண்ணு அவர்கள் பண்ண புண்ணியம் தியாகம் நாங்கள்லாம் பண்ணதில்லை. அதனால் அவர் காலை தொட்டு கும்பிட்டு அந்த புண்ணியத்தில் கொஞ்சமாவது அதன் மூலம் எங்களுக்கும் கிடைக்கட்டுங்கிறதுக்காக அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தியாகம் செய்தவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். அதுவும் அருமையான நல்லக்கண்ணு போன்ற தியாகிகள் கௌரவிக்கப்பட வேண்டும். எங்களை மாதிரி ஒன்றுமே பண்ணாத ஆட்களே நிறையா தடவை எம்எல்ஏ எம்பியாக இருந்திருக்கோம். ஆனால் நிறைய பேர் இப்போவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ணாமலாம் வந்துடுறான் எம்எல்ஏ எம்பி. என்ன தியாகம் வேண்டியதெல்லாம் காசு இருந்தால் போதும்னு ஆயிடுச்சு காலம். அது மாதிரி ஒரு காலத்துக்கட்டத்தில் எம்பிக்கு நின்று எம்எல்ஏக்கு நின்று அதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போனது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு கேவலம் என்று நான் சொல்வேன். அவருக்கு ஒன்றும் அவமானம் இல்லை, அது ஜனநாயகத்திற்கு அசிங்கம் என்று நான் கருதுகிறேன். அதை கௌரவிக்கிற விதத்தில் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் அரசு வழங்குகிற விருதுகள் உள்ளபடியே தியாகிகளை, தேசத்துக்கு தொண்டு செய்தவர்களை, பல்வேறு துறைகளிலே சிறந்து நிற்பவர்களை கௌரவிக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமென்றால், அது தமிழிசை இருக்காங்க, நான் ஏதோ பிஜேபிக்காக சொல்ல நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் மத்தியில் இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கத்தின் சார்பிலே தரக்கூடிய இந்த பாரத ரத்னா போன்ற விருதுகள் பாரத ரத்னாவே கொடுக்கலாம். இல்லாட்டினா பத்மபூஷன் அந்த மாதிரி, பத்மஸ்ரீலாம் அது சாதாரணம், அதுக்கு மேலே பத்ம விபூஷனோ பத்மபூஷனோ கொடுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே. 100 வருஷம் கடந்து இவ்வளோ தேமன் இவரை கொடுக்காம வேறு யாரும் கொடுக்க போகிறாங்க? அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படி கொடுக்குறதில்ல. அவரை கௌரவிப்பதன் மூலமாக நமக்கு கௌரவம், தமிழ்நாட்டுக்கு கௌரவம், தமிழக மக்களுக்கு கௌரவம் என்று நான் சொல்லி, அருமையண்ணன் நல்லக்கண் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பிலே, காங்கிரஸ் சார்பிலே, உங்கள் அனைவரின் சார்பிலையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன். அனைவருக்கும் வணக்கம்.
சுருக்கமாக 2 செய்தியில் முடிக்க விரும்புகிறேன். 80ஆம் ஆண்டு விழா காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அது கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட விழா. அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைவாக வாழ்த்தி பேசினார்கள். அவர் பேசுகிற பொழுது எனக்கு 2 கண்களில் ஒரு கண் பழுதான கண், ஒரு கண் தான் எனக்கு நன்றாக தெரியும், அந்த மற்றொரு கண் நல்ல கண்ணு என்று குறிப்பிட்டார். இப்படி பலரும் பலவிதமாக வாழ்த்தியதை இங்கே குறிப்பிடலாம். மிகச் சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட நாள் 1925 டிசம்பர் 26. தோழர் RNK அவர்கள் பிறந்த நாள் 1925 டிசம்பர் 26. கட்சிக்கும் வயது 100, அவருக்கும் வயது 100. தான் கொண்ட கொள்கையில் பிசிறில்லாமல் இன்று வரையில் உறுதியாக தனது வெற்றி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். அவரது தியாகம் அளப்பரியது. இங்கே அதை மிகச் சிறப்பான முறையில் ஒளிபரப்பினார்கள். 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். 2 முறை தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டார், 2 முறையும் தோல்வியடைந்தார். இதுதான் நல்லவர்களுக்கு கிடைக்கிற நற்சான்று. இதை எரிச்சல்லையோ கோபத்திலேயோ நான் சொல்லுவதாக யாரும் பொருள் கொள்ள வேண்டாம். நிலைமைகள் அப்படி இருக்கிறது என்பதை தெரிவித்து விகடன் குழுமம் தோழர் RNK அவர்களுக்கு இந்த விருதினை சிறப்பித்தமைக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தோழர் தமிழிசை சவுந்தரராஜன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா இடதுசாரி பெரியவரை வாழ்த்த வந்திருக்கின்ற வலதுசாரி மகள் நான். வலதோ இடதோ அவர் நமது தலைவர் என்று அனைவரும் மனக்கண்முள் கொண்டு வருகின்ற நல்ல கண்ணு அவர்கள் இவர்கள். ஆக ஐயா பேசும்போது சொன்னார்கள், ஒரு கண்தான் அவருக்கு சரியாக பயணித்தது, பலனளித்தது என்று. ஆனால் ஒரு கண்ணே அந்த அளவிற்கு தமிழகம் பலனளிக்கும் அளவிற்கு அவர் வாழ்க்கை இருந்தது என்றால் அனைவரின் மனக்கண்ணும் அவர் மேல்தான் இருக்கிறது. இங்கே அனைவரின் மனக்கண்ணும் அவர் மேல்தான் இருக்கிறது என்பதை சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இடதோ வலதோ நமது அனைவரின் மனதிலும் கட்சி எல்லை கடந்து, கொள்கை எல்லை கடந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை. ஆனாலும் இந்த நிகழ்வில், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட மாற்றுக் கொள்கை உள்ள ஒரு பெரும் தலைவரை, அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தந்தான் என்ற வகையில் எனது வணக்கத்தை தெரிவித்து, அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இது எனது வாழ்நாளில் மிகப்பெரிய வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன் என்று சொல்லி எனது உரையை நிறைவாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நூற்றாண்டு கண்ட தமிழகத்தினுடைய மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், பொது உடைமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர். இன்றைக்கு ஒரு உதாரணமான, தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைவர். சுதந்திர போராட்டம் தொடங்கி இன்று வரை அவருடைய களப்பணி என்பது மிகப்பெரியது. அவரை கொண்டாடுகிற விதத்தில் விகடன் ஒரு பெருந்தமிழர் விருது அளித்து அவருக்கு சிறப்பு செய்திருப்பதற்காக விகடனுக்கு நான் முதல்ல என்னுடைய மனமிறைந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவினுடைய ஆசையை வாங்குவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இந்த போன்ற ஒரு தருணத்தில் அவருக்கு அருகில் இருப்பது என்பது உண்மையில் ஒரு பெரிய பாக்கியம். பின்னாடி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மேடையும் இந்த நிகழ்வும் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதும் வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதன் சாட்சியமாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவை வணங்கி அவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தோழர். வணக்கம். 100 வயது வாழ்வது மிக கடினம். நூற்றாண்டை கொண்டாடுகிற பொழுது ஒரு சமூகம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவது அதனிலும் அரிது. அவை இரண்டையும் விட மிகப்பெரிய அரிது கம்யூனிஸ்ட் இயக்க வாழ்க்கையில் 100 ஆண்டுகள் வாழ்வது. கம்யூனிஸ்ட் இயக்க வாழ்வில் தலைவர்களாக இருப்பது. தலைமை பீடத்தை தகர்ப்பதிலிருந்து தான் ஒரு கம்யூனிஸ்டின் முதல் பணியே துவங்குகிறது. அப்படி தகர்க்கப்படுகிற பீடங்களுக்கு எதிரான உருவமாக வரலாற்றில் வரையப்பட்டிருக்கிற உருவம் அருமை தோழர் RNK அவருடைய உருவம். இந்த கரங்களை பற்றி கொள்வது வரலாற்றின் குருதியை பற்றி கொள்வதற்கு சமம். இந்த எளிமையும் தியாகமும் இயல்பிலேயே கவர்ச்சிக்கு எதிரான மரபணுக்களாலானது. சருகுகள் காற்றில் பறப்பதைப் போல கடினமான பாறைகள் காற்றிலே பறப்பதில்லை என்று ஏக்கப்படக்கூடாது. பாறையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதன் மகத்தான உறுதி மட்டும்தான். எனவே வரலாற்றின் இந்த தருணத்தில் தோழர் நம்முடைய மரியாதைக்குரிய ஆனந்த விகடன் நிறுவனத்தால் பெருந்தமிழர் விருது தரப்படுகிற இந்த நிகழ்விலே பங்கெடுப்பதை விட மகிழ்வு வேறொன்றுமில்லை. RNK அவர்களுடைய எளிமையை எல்லா ஊடகங்களும் போற்றுகிறது. அந்த எளிமைக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு தான் RNK. நன்றி, வணக்கம். மருத்துவர் கு சிவராமன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இந்த துரித உலகில் தொலைந்து வருகிற மறைந்து வருகிற 2 விஷயம் எளிமை, நேர்மை. அந்த எளிமை, நேர்மை இங்கே 100 ஆண்டுகளில் இருக்கையில் பீடு கொண்டு அமர்ந்திருக்கிறது. அவருக்கு விகடன் ஒரு வாழ்நாள் சாதனையாளராக பெருந்தமிழர் விருதை கொடுத்து கௌரவித்திருப்பதும் அந்த நிகழ்வில் அந்த வாழ்த்துக்களில் இங்கே அருகாமையில் அவர் நிழல்பட இருப்பது போல ஒரு பெரும் பாக்கியமான விஷயம் எதுவும் கிடையாது. நாமெல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அனைத்து பேரும் சொன்னார்கள். அந்த எளிமை, தூய்மை, நேர்மை இந்த விஷயங்களை என்றைக்கும் நம் அத்தனை பேரும் நம் வாழ்நாளில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு விகடன் அவர்களை கௌரவித்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் ஐயா. நன்றி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தோழர். மதிப்புமிகு தலைவர், நாங்கள் போற்றுகிற தலைவர், அவருடைய தலைமையின் கீழ் என்னை போன்ற தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நேர்மைக்காக, அவருடைய அர்ப்பணிப்பிற்காக, அவருடைய தியாகத்திற்காக இப்படி பல்வேறு பரிமாணங்களில் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வரலாற்று பாடமாக இருக்கிற எங்களுடைய மகத்துவமிகு தலைவருக்கு இன்று பாராட்டு விழாவில் நானும் பங்கெடுத்ததில் பெருமைப்படுகிறேன். அதேபோல இந்த பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஆனந்த விகடன் குழுமத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இப்போது இந்த பெருந்தமிழர் விருதுக்காக விகடனின் சார்பில் தோழருக்கு அளிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் பாலன் இல்லம் கட்டுவதற்கான கட்டிட நிதியாக அவர் அளிக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் எதையும் அவர் பெற்றுக்கொண்டதே இல்லை, நமக்காக தந்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப நன்றி. நல்லக்கண்ணையா தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து விவசாயிகளுக்காக போராடி கொண்டே இருந்தவர். விவசாய சங்கத்திலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தங்களுக்கான தோழருக்கு தமிழக விவசாயிகளின் சார்பாக விதை நெல்லை பரிசளிக்க விவசாயிகள் இங்கே வருகிறார்கள். விதை நெல்லுங்கிறது வேளாண் குடிகளுக்கு அவர்களுடைய குலசாமியை போன்றது. அப்படிப்பட்ட விதை நெல்லை தமிழகத்தின் விதை நெல்லான தோழர் நல்லக்கண்ணுவுக்கு அளிக்கிறார்கள் விவசாயிகள்.
நேரத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட தோழர் நல்லக்கண்ணுவுக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி தெரிவிப்பது நம்முடைய கடமை, தமிழ் நலத்தின் கடமை. நன்றி.